complain பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. Many of you are stuck in the same burden because you can't keep your mouth shut. அநேகரால் அவனால் சும்மா இருக்க முடியல. பாரத்தை கடக்கும் பொழுது அதை குறித்து பேசி பேசி முறுமுறுத்து அதை அப்படியே வச்சிருக்கிறார். பிசாசு பாரத்தை தூக்கி உங்க மேல போட்டா நீங்க தேவனை சபிக்கணும்னு போடுறான். நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அங்க அவன் வெக்கப்பட்டு போவான், ஆசீர்வாத மழை பொழிய ஆரம்பிக்கும். The problem is நம்ம என்ன பண்றோம்? இந்த 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 பாரத்தை தூக்கி மேல போடும் பொழுது நம்ம முறுமுறுக்க ஆரம்பிக்கணும். கேட்டா முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. You release. If this is your attitude, you need to deal with that. இது நீங்க ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லனா அது உங்களோட ஆசீர்வாதங்களை, வர இருக்கிற ஆசீர்வாதங்களை தாமதிக்கும். முறுமுறுக்காதீங்க, துதிங்க. துதித்தால் உங்களோட ஆசீர்வாதம் உங்க கையிலிருந்து விழுகும். எத்தனை வருஷம் ஆனாலும் முறுமுறுக்கிறத பார்க்கலும் தேவன் இடத்துல போயிட்டு கொட்டுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் என்னை பாரப்படுத்துது, எனக்கு கோபமா வருது, எரிச்சல் ஆகுது, இதெல்லாம் நீங்க பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லி அங்க போய் போடுங்க. Give it to you. உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க. அதை விட்டு 4 பேருக்கு முன்ன, இன்னொரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்பாக, குடும்பத்துக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க. Don't do that. Don't do that. நம்ம எப்படி தான் இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லைன்னா கூட, நம்ம கஷ்டமே பட்டாலும் சரி, நடு ரோட்டுக்கு வந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு கொடுக்கவே கூடாது. அதான் கிறிஸ்துவனுக்கு, அதான் வைராக்கியம். இந்த மைண்ட் செட் நீங்க இருந்து ஆகணும். கர்த்தர் கொடுத்தாதான் கர்த்தர் அப்படின்னு கிடையாது. கர்த்தர் எடுத்தாலும் அவர் ஒருவரே ராஜா. இதை எப்ப கற்றுக்கொள்ளுவீங்க? வாயினால அப்படி கம்பீரமா சொல்ல முடியும். நான் சொன்னேன், வாயினால கம்பீரமா சொல்ல முடியும். ஆனா செயல்ல வரும்போது முடியுமா? God's word will test you. ஆண்டவர் வார்த்தை உங்களை சோதித்து பாருங்க. முறுமுறுக்கிறத முதலாவது நிப்பாட்டுங்க. சம்பளம் பத்தலையா? முறுமுறுக்காதீங்க. சாப்பாடு சரியில்லையா? முறுமுறுக்காதீங்க. வீட்டுல எப்போதும் ரசம் தான் கிடைக்குதா? முறுமுறுக்காதீங்க. Be happy, be happy. At least you have something to eat. ஒரு நேரம் வருகிற வரையிலும் நீ கர்த்தரை துதித்துக்கிட்டே இரு, வர்ஷிப் பண்ணிட்டே இரு, பிரைஸ் பண்ணிட்டே இரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை, அப்ப உங்க பாரம் அப்படின்னா கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் அனுமதி கொடுத்தது. கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் பாரம் வந்து விழுகாது. Accept the burden as it is from the Lord. ஆண்டவரே இந்த பாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவரே இதை என்னோட கையில கொடுத்திருக்கிறார், நான் சுமக்கிறேன்னா அது காரணம் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்க மேல நம்பிக்கை வைத்து கொடுத்திருக்கார். என்னோட தாசனால முடியும், என்னோட மகனால முடியும், மகனால முடியும், இவங்களுக்கு இந்த அசைன்மென்ட் நான் அப்ரூவ் பண்றேன், இவங்களால இந்த பாரத்தை சுமக்க முடியும். Your burdens are always allowed by God. Hallelujah. நீங்க கேக்குறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கே இந்த கடன் பிரச்சனை? கர்த்தருக்கு தெரியும், இது யாராலும் கடக்க முடியாது, உங்களால தான் முடியும். உங்க இடத்துல யாரா இருந்தாலும் முடியாது. That's why you are wonderfully made by God. You are designed for this purpose. இந்த பாரத்தை, இந்த பண பிரச்சனையை, இந்த வியாதி பிரச்சனையை, இந்த குடும்ப பிரச்சனையை சுமக்கிறதுக்கு உங்களால மாத்திரம் தான் முடியும். See, you wouldn't know what is your capacity. உங்களோட கெபாசிட்டி என்ன, உங்களோட திராணி என்னன்னு பாரத்தை சுமக்காம உங்களுக்கு தெரியாது. If you are a weight lifter, okay, நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா வெயிட் நீங்க தூக்கி பார்த்தா உங்களுக்கு உங்களோட பலன் உங்களுக்கு தெரியும். ஆமா இல்லையா? மேக்ஸிமம் தூக்குமே ஓகே, என்னால இந்த லெவல் தூக்க முடியும், அடுத்து நீங்க போனா என்ன லெவல் இவ்வளவு தூக்க முடியும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் லைஃப்ல சில பாரத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா உங்க பார்வைக்கு எப்படித்தமா இருக்கும்? ஐயோ, இது என்னால கன்ஃபார்ம் முடியாது, எனக்கு இது முடியாது. See, you don't understand that you are stronger than what you think of yourself. நீங்க என்ன கணக்கு போட்டுருக்கீங்கன்னா, இதுதான் என் லெவல் அப்படின்ட்டு. ஆனா உங்க லெவலுக்கு மேல உங்களுக்கு திராணி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியல. Jesus knows better than you. இயேசுக்கு நல்லாவே தெரியும் உங்க திராணி என்னன்ட்டு. நம்ம நினைப்போம், சரி நம்ம மைண்ட் சொல்லுவோம் இவ்வளவுதான் முடியும்ட்டு. ஆனா நம்மள உருவாக்குன தேவனுக்கு தெரியும் இது உன்னோட திராணி, இதுக்கு மேல நீ போக முடியும். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், இந்த பாரத்தை கர்த்தர் உங்க மேல் நம்பி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு தூக்க முடியும், எது உன் கெபாசிட்டி, உன் கெபாசிட்டி என்ன எல்லாம் அறிந்திருக்கிறார். You can carry more than this. நீங்க சும்மா கொஞ்சம் தூக்கிட்டு ஐயோ இது நம்மளால முடியாது, அது தூக்கிட்டு நீ 2 ரவுண்ட் அடிக்க முடியும். அதான் உங்க பலன். நீங்க இதுல நீங்க பலப்பட்டா தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு ஜெயிச்சு நிற்கும் பொழுது நம்ம இதை தாண்டி இருக்கோம் பாரு, நம்ம இந்த கோலியாத்தை சாச்சிருக்கோம் பாரு, இந்த 9 அடி உயரம் மனுஷன் நம்ம சாச்சிட்டோம் பாரு அப்படின்னு யோசிப்பீங்க.
இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கிற காரியங்கள். You are achieving something. யோபை பார்க்கிறோம். யோபோட வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்காத காரியம்லாம் நடக்குது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு குடும்பத்தில் ஒரு எழுப்பு உண்டாகும். பிள்ளைங்க எல்லாம் சாகுறாங்க. ஓகே, அவன் குடும்பம் நரோட்டுக்கு வந்துருச்சு. அவனுக்கு தங்குறதுக்கு கூட இடம் இல்லை. வீட்டில் கூட சேர்த்துக்க முடியாது. ஏன் சேர்த்துக்க முடியாதுன்னா உடம்புல சொறி வந்துருச்சு. சொறி வந்துட்டா அந்த பட்டணத்தோட பாகாரிகள் தான் தங்கியாகும். நல்ல மெத்தையில தூங்கிட்டு இருந்தவனுக்கு வீட்டில் கூட போய் தூங்க முடியல. எல்லாமே ஒரே நாள்ல நடக்குது. இந்த மனுஷன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு இருந்து அப்படியே படிப்படியா உயர்ந்து வந்தது. அப்ப அவனுக்கு என்ன பயனா, கர்த்தர் எதுவுமே எடுத்துடக்கூடாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அதுக்குன்னு ரொம்ப கவனமா இருக்கிறான். நீதிமானா நடக்கிறான். அவன் என்ன செட் பண்றான், நம்மளால இதுக்கு மேல வயசாச்சு, நம்மளால எழுப்பு பார்க்க முடியாது, எழுப்புல நம்ம கடந்து போக முடியாது, நம்ம இது இருக்கத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டான். அவனால அவ்வளவுதான் கோத்ரூ பண்ண முடியும். நான் பார்த்தாரு, இல்ல இவனுக்கு வர்ற அசைன்மெண்ட் மூலமா இவனுக்கே இவன் யார் நான் காமிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆபிரகாம் இருந்தான், ஈசாக் இருந்தான், யாக்கோப் இருந்தான், இவங்க யாருக்குமே இது நடக்கல. ஆனா யோபு மாத்திரம் இந்த வாழ்க்கையின் பையனை சூஸ் பண்ணி இவனுக்கு இந்த அசைன்மெண்ட், இந்த பாரத்தை வைக்கிறார். எல்லாத்தையும் ஒரே நல்ல சாப்பிடும். இங்க ஒருத்தர் சொல்லி முடிப்பான்னு ஒருத்தர் வருவான், இங்க ஒருத்தர் சொல்லி முடிப்பான்னு வருவான். எல்லாம் ஒரே நல்ல போச்சு. எதை தக்க வைக்கணும், எதை காப்பாற்றணும், மான மரியாதையை காப்பாற்றணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும். இழந்தப்பட்டிருக்க பிள்ளைங்க ஆண்டவருக்கு விரோதமாக பேசியிருப்பாங்களோன்னு சொல்லி அவங்களுக்கு போய் என்ன பண்றான், பலி செலுத்துகிறான். அப்ப எந்த அளவுக்கு நேசிருப்பான், பிள்ளைங்களும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி, இதெல்லாம் எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா இருக்கிற மனுஷன் தான் இந்த யோபு. அவன் என்ன நினைச்சானா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, கண்டிப்பா அக்கம் பக்கம் பார்த்திருப்பான், யாரோட பிள்ளையாவது இறந்துருக்கலாம், அதை பார்த்து ஐயோ என்னால அதை தாங்கிக்க முடியாதுப்பா, என்னால முடியாது ஆண்டவரே என் பிள்ளைங்க இதை பார்த்து மன்னிச்சிருங்க. அவனுக்கு அவன் கெப்பாசிட்டி என்னன்னு அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவனை உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, எனக்கு அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. You don't understand about yourself. நீங்க யாருன்ட்டு கர்த்தர் போட்டு எடுக்கிற நெருப்புல தான் உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க என் லெவல் எப்பதான் நான் பொறுமையா இருப்பேன், இவனை டார்ச்சர் பண்றாங்க என்னால முடியாது, எவ்வளவுதான் பொறுமையா இருப்பேன். நீ அதுக்கு மேலே பொறுமையா இருப்பேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அத ஆண்டவர் இவ்வளவு செய்யறது மனுஷனுக்கு காமிக்கிறதுக்கு முன்பாக உனக்கு முதல் காமிக்க விரும்புற. நீ யாருன்னு காமிக்கிறார். நீங்க அப்ப சொல்லுவீங்க, இதெல்லாம் என் சொந்த பலத்துல நான் செய்யல, அவர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அப்ப யோபுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் பொழுது யோபு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். யோபுக்கே தெரியாத ஒரு காரியம், யோபுக்கே புரியாத ஒரு காரியம், அவன் நினைச்ச முடியாதுன்ட்டு அப்புறம் அவனுக்கு தெரியுது அவனால முடியும். பாரத்தை சுமக்கிறீங்களா? யோபு சுமந்தான், பயங்கரமா சுமந்தான். ஆனா அது நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தப்பட்டார். He made it happen for a good reason. அப்ப நன்மைக்காகவே இதை நீங்கள் கடந்து போகிறீங்க. கர்த்தர் தான் இதெல்லாம் அனுமதி கொடுக்கப்படுது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பாரம் இல்லாமல் வாழ முடியும். பாரத்துல ஒரு பாரம் உண்டாகும். என்ன தெரியுமா, இது ஏன் நடந்துச்சு, அது வேண்டாம், கர்த்தர் தான் கொடுத்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். If God allows it, he will bring you through. அவர் உங்களை கொண்டு போவார். Hallelujah.